ஆண்டின் பொதுக்காலம் 3வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 4. அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 20 வரை. இன்றைய நற்செய்தி விதைப்பவனுடைய உவமை, விதைக்கப்படும் விதைகள் மற்றும் மண்ணின் வகையை பொறுத்து விளைச்சல் தருவதை பற்றி எடுத்து எம்புகிறது. இந்த உவமை இறையாட்சியை பற்றி புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன முதல் உவமையாகும். இந்த உவமையை பற்றி இயேசுவே விளக்கம் தருகிறார். இந்த உவமை இரட்டிப்பு எச்சரிக்கையாக தென்படுகிறது. இந்த உவமையை கேட்பவர்கள் கவனமாகவும், 2 இயேசுவினுடைய போதனைக்கும் கருத்துகளுக்கும் எதிர்ப்பு வலுத்து வருவதன் நடுவே திருத்தூதர்கள் நம்பிக்கை குன்றாமல் இருக்க வேண்டும் என்றும், இறைவார்த்தையில் அவர்கள் வேரூண்ட வேண்டும் என்றும் இந்த உவமை கூறுகிறது. இயேசு நம் அனைவரையும் பார்த்து தாராள மனதுடனும் திறந்த இதயத்துடனும் இறைவார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை வாழ்வாக்க கூடியவர்களாகவும் செயலாக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். கடவுளே விதைப்பவர். இன்று திரு அவை வழியாக, பெற்றோர்கள் வழியாக, பெரியவர்கள் வழியாக, சின்னஞ்சிறியவர் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, ஏன் நம் வழியாகவும் இறை வார்த்தையை வாஞ்சையுடன் கடவுள் விதைக்கிறார். விதைக்கப்பட்ட விதை கடவுளின் உயர்ந்த விளைச்சல் தரும் வார்த்தையாகும். இயேசு கானாவூர் திருமணத்தில் மிகச்சிறந்த திராட்சை ரசத்தை கொடுத்தது போல கடவுள் மிகச்சிறந்த விதையைத்தான் விதைக்கிறார். விதையில் குறைபாடே இல்லை, இறைவார்த்தையில் குறைபாடே இல்லை. ஆனால் மனதில்தான் அந்த குறை இருக்கிறது. வார்த்தை கூர்மையான வாள், எசாயா 49:2 என்றும், இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, எபிரேயர் 4:12. அதாவது இறைவார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய ஒன்றாக இருப்பதால் போதிப்பவனையும் அது வெட்டும், போதனையை கேட்பவனையும் அது வெட்டும். மேலும் எரேமியா 23:29 இறைவார்த்தை நெருப்பு போன்றது என்றும் சம்பட்டி போன்றது என்றும் கடவுள் கூறுகிறார். மண் வகை அதனுடைய விளக்கம். 4 மண் வகைகள். 1. நடைபாதையில் உள்ள கடினமான மண், சோம்பல், இருமாப்பு, முற்சார்பு எண்ணம் மற்றும் பயம் காரணமாக மூடிய மனது கொண்ட மனிதர்களை குறிக்கிறது. 2. பாறை நிலத்தில் இருந்த மண்ணில் விழுந்த விதைகளை போன்றவர்கள், உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள், புதுமைகளை ஆச்சரியங்களை தேடுகிறவர்கள், எதிலும் பிடிப்பு இல்லாதவர்கள், கடவுளின் விருப்பத்திற்கு கூட தங்களை அர்ப்பணிக்காத மனம் படைத்தவர்கள். நாம் கடவுளிடம் சரணடைந்தால் கல்லான இதயத்தை உடலினின்று எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன் என்று எசேக்கியேல் 11:19 கூறுகிறார். 3. களைகளுக்கும் முட்செடி நடுவில் உள்ள மண்ணிற்கும் உதாரணமானவர்கள், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், வெறுப்பினாலும் பொறாமையினாலும் தங்கள் மனதை நிரப்பியிருப்பவர்கள், எந்த வகையிலாவது பணம் சம்பாதித்து வசதியான வாழ்க்கையை எந்த வழியிலாவது அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பேராசை கொள்பவர்கள் இவர்கள். 4. நல்ல நோக்கத்தோடு திறந்த மனமும் தூய்மையான இதயமும் கொண்டவர்கள், ஆர்வத்தோடு இறைவார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முன்னெடுப்பவர்கள். நல்ல வளமான மண்ணில் விழுந்த விதையை போன்றவர்கள் இவர்கள். சக்கேயு, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது வலது பக்கத்தில் தொங்கிய கள்வன், புனித அகஸ்தினார், இப்படி இவர்கள் யாவரும் நல்ல மண்ணில் விழுந்த விதைக்கு எடுத்துக்காட்டுகள். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கும் படிப்பினை என்ன? 1. கடவுளின் கரத்திலிருந்து விழுந்த விதை வீரியமானது, மிகச் சிறந்தது. ஆனால்
அது விழுந்த மண் என்கின்ற மனம்தான் அதன் அமோக விளைச்சலுக்கு காரணமாக இருக்க முடியும். மனதை பொறுத்தே மகசூல் அமையும். 2. இறை வார்த்தையை ஆர்வமுடன் கேட்டு அதன் அர்த்தத்தை உள்வாங்கி கிரகித்து வாழ்வில் தினமும் நடைமுறைப்படுத்தினால் நல்ல மண்ணாகி 100 மடங்கு விளைச்சலை நாம் கொடுக்க முடியும். கடவுளுக்கும் கொடுக்க முடியும், இந்த சமூகத்திற்கும் கொடுக்க முடியும். அதற்காக ஜெபிப்போம். ஆமீன்.